வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சந்தி சிரித்த இந்திய ஆண்களின் மானம் காற்றில் பறந்து விட்டது. இந்திய ஆண்களின் மானம் காற்றில் பறக்குது. எதனால? ஒரே ஒரு போஸ்ட், ரெடிட் அப்படின்ற ஒரு தளத்துல ஒரு பெண் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த ஒரு போஸ்ட்ல மொத்தமா இந்தியாவோட ஆண்களோட மானம்லாம் பறந்துருச்சு. அது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ₹100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். ரெடிட் அப்படின்னு ஒரு வலைத்தளம் இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கோரா இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு தளம். அதுல நிறைய பேர் தங்களது அனுபவங்கள் எல்லாம் பதிவு போடுவாங்க. ஃபேஸ்புக்ல போடுற மாதிரி ஒரு பதிவு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பதிவு ஒரு பெண் போட்டிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் குறிப்பிடல, அவங்க எந்த நகரத்தை சேர்ந்தவங்கலாம் குறிப்பிடல, இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண். என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, கேர்ள்ஸ் ட்ரிப் அப்படின்னு நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது பெண்கள் மட்டும் தனியாக ஒரு ட்ரிப்பு போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இது ஆணாதிக்கம் பிடித்த வெறியர்கள் வந்து அது ஏன் பொம்பளை தனியாக போனால் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு வேற விடுவாங்க. அதுக்குள்ள அப்புறம் வரேன். 4 பெண்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. மலேசியா போகலாமா அப்படின்னு முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதோ வீசா பிரச்சனையாக இருந்திருக்கு. பிறகு தாய்லாந்து போகலாமான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. தாய்லாந்து வந்து வேண்டாமேன்னு பெரும்பான்மையான பெண்கள் ஒத்துக்கலைன்றதுனால சரி சிங்கப்பூர் போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சிங்கப்பூருக்கு போயிருக்காங்க. சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு புத்தர் கோயில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. புத்தர் கோயில் தான், ஆனால் அது வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் பில்டிங் மாதிரி இருக்கும் போல இருக்குது. 4-5 மாடி இருக்குமா அது. ஸோ அங்கே போகலான்னு போயிருக்காங்க. போனால் ஒரு இந்திய ஆண் ஒருத்தர் வந்து, சிங்கப்பூருக்கு இப்போ தான் வரீங்களா? நான் பலமுறை சிங்கப்பூர் வந்திருக்கிறேன். சிங்கப்பூரில் எல்லா இடமும் எனக்கு தெரியும். நான் ரொம்ப தனியாக இருக்கேன், லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். நான் வேணா உங்களுக்கு கைடு மாதிரி வந்து சுற்றி காட்டவா அப்படின்னு வந்து பேச்சு கொடுத்து இது பண்ணியிருக்கிறான். அதாவது முதல் 2 நாள் இவங்க போனப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. 3ஆவது நாள் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இல்லைங்க வேணாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. உடனே சும்மா இல்லாமல் 5ஆவது மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீகன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த புத்தர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த புத்த பிஷுக்கள்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவாங்க. சாப்பாடு சூப்பராக இருக்கும், வாங்களே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு திரும்பவும் கட்டையை போட்டிருக்கான். இவங்க அப்போவும் இல்லைங்க வேணாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அவாய்ட் பண்ணுறதுக்காக லிஃப்டில் ஏறி வேறு ஃப்ளோருக்கெல்லாம் மாறி போயிருக்காங்க. விடாமல் இவனும் பின்னாடியே வந்திருக்கான். அதன் பிறகு இவங்க ஒரு வழியாக 5ஆவது மாடிக்கு போயிட்டு சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நடுவில் குறுக்க வந்து இதுக்கெல்லாம் நான் பணம் கட்டிடுறேன் அப்படின்னு இருக்கிறான். யோ வேலையை பார்த்துட்டு போயான்னு மூஞ்சில் அடித்த மாதிரி கத்த தான் இல்லை, மற்றபடி எல்லாம் சொல்லியும் கேட்கவே இல்லை. இப்படியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தானா. மறுநாள் சாயங்காலம் ஒரு ஃபேமஸான ஒரு பப் ஒன்று இருக்குது, அங்கே போய் மியூசிக் பார்க்கலான்னு போனால் நான் வந்து ட்ரிங்க் வாங்கி தரட்டுமா, நான் வாங்கி தரேன்னு 2 பேர் வந்தாங்களாம். வந்து திரும்ப டார்ச்சரை கொடுத்துருக்குறாங்க. இவங்க அப்படியே நகர்ந்து அந்த டிஜே இருக்கிற ஏரியாக்கே போயிட்டாங்களாம். அதுக்கு அப்பவும் விடாமல் தொல்லை பண்ணிகிட்டு இருந்திருக்கான். டான்ஸ் ஃப்ளோரில் வந்தும் உள்ளே வந்து டான்ஸ் ஆடுற இடத்துல வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, எப்பா புரிஞ்சுங்கப்பா, வேணான்னு சொன்னால் ஆளை விடுங்க. ஒரு பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த பொண்ணே சொல்லும், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் யூ, வா நம்ம 2 பேரும் பழகலாம் அப்படின்னு சொல்லும். உங்களுக்குலாம் டீசன்சியே இல்லையா? நோன்னு சொன்னால் புரியாதா? ஒரு தடவை சொன்னால் புரியாதா உனக்கு அப்படின்னு அந்த போஸ்ட் போகுது. அந்த போஸ்ட்டோட அதோட பெரிய விஷயம் என்னென்னா, அந்த போஸ்ட்டுக்கு கீழே வர்ற கமெண்ட் பல்வேறு பெண்கள் பல வெளிநாடுகளில் இருக்கிற பெண்கள் போடுறாங்க. நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், இங்கேயும் இதே மாதிரி ஆண்கள் தொல்லை பண்ணுறாங்கன்னு சொல்லலை, இந்திய ஆண்கள் மட்டும்தான் வர்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அமெரிக்கா, பிரான்ஸு, இன்னும் பல நாடுகள்லேருந்து ஜப்பான் எல்லா இடத்துலையும் என்ன போடுறாங்கன்னா, இந்திய ஆண்கள் தான் வந்து இந்த தொல்லையை கொடுக்குறாங்க. அது மட்டும் அவங்க சொல்லலை, இன்னொன்று சேர்த்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இதே இந்திய ஆண்கள் அந்த நாட்டு பெண்களிடமோ இல்லை வேறு நாட்டு பெண்களிடமோ போய் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதில்ல, குறிப்பாக இந்திய பெண்களை மட்டும்தான் வந்து இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க. தனியாக வர்ற இந்திய பெண்களை வந்து டார்ச்சரை கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்ன போடுறாங்க பாருங்க, இன்வேரியபிளா சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான்னு எந்த நாட்டுக்கு பார்த்தீங்கனாலும்
அங்கே இருக்கக்கூடிய இந்திய பெண்களை, குறிப்பாக இந்திய ஆண்கள், அதுவும் இந்திய பெண்கள் தனியாக இருக்கக்கூடிய போகக்கூடிய இந்திய பெண்களை இவங்க போய் டார்ச்சர் பண்றது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான், இந்த விஜய் போன்றவர்கள் இவங்கெல்லாம் நடிக்கிற படங்கள்ல பூரா இந்த பொண்ணுங்களை ஸ்டாக்கிங் பண்ணா அந்த பொண்ணு லவ் பண்ணுன்னு நம்ப வச்சிருக்காங்க பாருங்க. அது இங்கன்னா இந்திய ஆண்கள்லாம் தமிழ்நாடை மட்டும் சேர்த்து சொல்லல, மொத்த இந்தியாலையும். அதாவது மற்ற நாட்டு பெண்கள் எல்லாம் போனா செருப்பு கழட்டி அடி விழுன்னு தெரிஞ்சிருக்கு. மற்ற நாட்டு ஆண்கள் யாருமே இந்த பெண்கள்கிட்ட அது மாதிரி நடந்துக்கல. புரியுதுங்களா? ஏன்னா அவர்கள் ஒழுங்கான முறையில் ஒழுங்கான சூழலில் வளர்ந்தவர்கள். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சொல்லுவாங்க, என் நண்பர் சொன்னார் ஒரு தடவை, ஒரு பெண் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா உங்கள் ட்ரெஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா சொல்லிட்டு அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். அந்த பெண்ணும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் ஒரு பொண்ணை பார்த்து உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பதில் ஒன்றும் சொல்லாமல் போச்சுன்னா விட மாட்டாங்க. நான் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அவள் சிரிச்சுக்கிட்டே போனா, அப்போ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, இந்த ஒரு டைலாக் வச்சிருப்பாரு, இங்கே என்ன சொல்லுது இங்கே அப்படி சொல்லுதா, அப்போ அதுதானே ஜெஸ்ஸி அப்படின்லாம் டைலாக் வச்சிருக்காங்களே. அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம ஊரில். திரும்ப திரும்ப இந்த படங்களில் பெண்களை ஸ்டாக்கிங் பண்ணால் அந்த பொண்ணு லவ் பண்ணும் அப்படின்னு லேட்டஸ்ட்டாக சிவகார்த்திகேயன் வர, அதாவது குறிப்பாக பேர் சொல்கிறேன்லாம் வேணாம், அந்த காலத்தில் எம்ஜிஆரில் ஆரம்பித்து எல்லாரும் தான் தொடர்ந்து போய் ஒரு பொண்ணை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம்னா தமிழ் சினிமாவில் எம்ஜிஆரில் ஆரம்பித்து சிவகார்த்திகேயன் வரன்னு நம்ம சொல்லலாம். ஹிந்தியில் சொன்னீங்கன்னா அது ரொம்ப காலத்துக்கு போகும். ரிஷி கபூர் காலத்தில் ஆரம்பித்து லேட்டஸ்ட்டாக ஷாருக் கான் வர, எனக்கு ஷாருக் கான் வர தான் தெரியும், இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஆக்டர் யாருன்னு தெரியல. இப்போ உள்ள ஆக்டர்ஸ் வர எல்லா படங்கள்லையும் இந்திய படங்களை பொறுத்தவரை மட்டும் யூனிக்கான ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஒரு பொண்ணை உன்னை லவ் பண்ண வைக்கணும்னா நீ அவளை தொடர்ந்து போய் பின்னாடி போய் 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 பேசிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு கட்டத்தில் அவளுக்கு உன் மேலே லவ் வந்துடும் தான் படம் எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே நம்ம வச்சிருக்கிற கருமம் பிடிச்ச புராணங்கள் தான் காரணம். முருகர் வந்து வள்ளியை வந்து அந்த அம்மா திணை குளத்தில் திணை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் முருகர் டெய்லி போய் டார்ச்சர் பண்ணி அவங்க அண்ணனை யானையாம விட்டு மிரட்டி அப்படி இப்படின்னு பண்ணி கடைசியில் வள்ளி லவ் பண்ணிடுச்சின்னு கதை எழுதி வச்சிருக்காங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துப்பாரு. அந்த பொண்ணுங்க குளிச்சு வந்து இப்படி கையை மூடிட்டு வந்து ட்ரெஸ்ஸை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாது, 2 கையை விரிச்சு கையில். அப்போ தான் அந்த அளவுக்கு வக்கரமான புராணங்களை எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இந்த புராணங்களில் படித்ததை பூரா இவனுங்க திரும்பி படமாக எடுக்கிறாங்க. நம்ம ஊரில் இன்வேரியபிளாக வர்ற படம் பூரா எப்படிங்க இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஹீரோ யாராக இருப்பான், அவன் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவனா காட்டிடுவாங்க. அப்போ அதாவது ஏழைகளில் ஒருத்தன் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறாங்களாம். கனெக்ட் அவன் லவ் பண்ணுறது யாரை லவ் பண்ணுவான், ஒரு டாக்டரு, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படி வேலை பார்க்குற பொண்ணை லவ் பண்ணுவான். இவர் யாராக இருப்பாருன்னா மெக்கானிக்காக இருப்பார். எப்படி லவ் பண்ணுவார், டெய்லி அந்த பொண்ணு போகிறப்பெல்லாம் பின்னாடியே போய் டார்ச்சர் பண்ணுவார். இதில் வந்து வினை தாண்டி வருவாயான்ற படத்தை வந்து என்னவோ பெரிய காவியம்னு எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம ஊரில். அது ஆக்சுவலாக 500 Days of Summerன்னு ஒரு படம். அந்த படத்தில் அந்த கதை வந்து வேறு விதமாக டீல் பண்ணப்பட்டிருக்கும். இங்கே டோட்டலாக வேறு மாதிரி அதை அந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதை டோட்டலாக ஸ்டாக்கிங் அந்த த்ரிஷாவை பின்னாடி போய் துரத்தி கடைசியில் அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சா இல்லையானே தெரியாதுன்ற மாதிரி ஒரு படத்தை முடிச்சு வச்சுருப்பாங்க. அதாவது இன்வேரியபிளாக கதை எப்படி இருக்கும், அதாவது ஏழை பசங்க லவ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல வரலைங்க, உடனே வந்து சிக்காக வந்துடுவாங்க. இதில் அந்த கமெண்ட்டுகளில் முக்கியமான ஒரு கமெண்ட் என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க, இந்திய பெண்கள் வந்து இந்திய கலாச்சாரத்தையே வெளிநாடுகளில் போய் நாசம் பண்ணுறாங்கன்னு ஒரு பிரிகேடு வருவேன், அந்த பிரிகேடு இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டு ஒரு பொண்ணு கமெண்ட் போட்டிருக்காங்க. எப்படி இந்திய பெண்கள் வெளிநாடுகளில் மோசமாக உடை அணிந்து கொண்டு இந்தியாவின் கலாச்சார பெருமையை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பிரிகேட்னா ஆர்மி, ஒரு படையே வருவாங்களா, அந்த படை இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ அந்த பெண்கள்லாம் எவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க பாருங்க. வெளிநாட்டுக்கு போனால் கூட இந்திய பெண் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அங்கேயும் போய் ஸ்டாக்கிங் நடக்குது. அந்த ஸ்டாக்கிங் பண்ணுறவன் யாரு, அந்த வெளிநாட்டுக்காரனும் கிடையாது, வேற வெளிநாட்டுக்காரனும் கிடையாது, இந்தியாக்காரன் தான் அந்த வேலையை பண்ணுறான். இதை வந்து அந்த போஸ்டோட லிங்கை வந்து நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்ல தரேன், படிச்சு பாருங்க. ஐயோ உலகம் பூரா இப்படி தான் இருக்காங்களா, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நம்ம நாட்டு பெண்களை தான் டார்ச்சர் பண்றாங்க.
அங்கே போயிட்டு ஒரு ஜெர்மன் பொண்ணையோ ஒரு ரஷ்ய பெண்ணையோ ஒரு ஜப்பான் பெண்ணையோ இந்த மாதிரிலாம் இவனுக்கு எதாவது பண்ணாங்களான்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்க டார்கெட் பண்ணுறது பூரா இந்திய பெண்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க பார்த்து வளர்ந்த சினிமா அப்படி. அந்த கர்மாந்திரத்தை பார்த்து 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 பொண்ணு ஸ்டாக்கிங் பண்ணால் லவ் பண்ணும் அப்படின்னு ஒரு மொக்கையான ஒரு தியரியை மண்டையில் ஏற்றி வச்சுருக்காங்க. திரும்ப திரும்ப படம் பார்க்குறான் விஜய். அவர் வந்து வெல்டிங் ஷாப்பில் வெல்டிங் அடிச்சிட்டு இருப்பார். பார்த்தா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு வரும், அசின். சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிங்க, சிவகாசி படத்தையே எடுத்துக்கங்க. தொடர்ந்து ஸ்டாக்கிங் பண்ணால் அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது பணக்கார வீட்டு பெண்கள் பூரா அந்த ஏதோ ஒரு படத்தில் பிரகாஷ் ராஜ் படம்னு நினைக்கிறேன், பிரகாஷ் ராஜ் பிருத்திவிராஜ் மொழி, அந்த படத்தில் இப்படி தான் சொல்ல பிரகாஷ் ராஜோட காமெடி. ஏன் இந்த பணையார் வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா, தேடி தேடி ஊரில் இருக்கிற ஒரு பிச்சைக்கார பையனை பார்த்தா லவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க அந்த படத்தை கிண்டல் பண்ணி. அப்படிதான் இங்கே படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல இருந்து ஒன்று பணையார் கதை எடுத்தாலும் அப்படிதான். அந்த பணையார் வீட்டு பொண்ணு வந்து ஒரு ஏழையை லவ் பண்ணும். ஏழையை லவ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, சரியா? ஆனால் நீங்கள் எடுக்கிற படம் பூரா எப்படி எடுக்கிறீங்க? ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ஒரு பொருளாதார வசதியில் ரொம்ப மேல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடும் அப்படின்னு தொடர்ந்து படம் எடுக்கிறீங்க. படம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையான ஒருத்தன் லவ் பண்ணி 2 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா அவன் ஒரு தலித் பையனாகவும் ஒரு தலித் அல்லாத பெண் கல்யாணம் பண்ணால் என்ன சொல்லிடுறாங்க? இது நாடக காதல், சொத்துக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான், பணத்துக்காக தான் லவ் பண்ணி. உண்மையாக சொல்ல போனால் அந்த தலித் பையன் வந்து ஐடியில் வேலை பார்த்துட்டு மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற பையன், சரியா? ஆனால் அந்த பையனை வந்து என்ன சொல்லிடுறாங்க? நாடக காதல்றாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? உண்மையிலேயே இருக்கிற பணக்கார பொண்ணா பார்த்து ஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது உலகம் முழுவதும் நடக்குது இன்னைக்கும். அதுவும் குறிப்பாக இந்திய பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்றது தான் அந்த போஸ்டோட சாராம்சம். இதை புரிந்து கொண்டு நாம் அடுத்த தலைமுறையாவது ஒழுங்கா வளருங்க. திரைப்பட இயக்குநர்கள் தயவு செய்து உங்கள் கற்பனை வறட்சின்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கிங் பண்றத லவ்னு தயவு செய்து படம் எடுக்காதீங்க. ஸ்டாக்கிங்லாம் பண்ணால் லவ் வராது, எரிச்சல் தான் வரும். ஒருத்தன் தொடர்ந்து 10 நாள் நம்ம பின்னாடியே வரான்னா எரிச்சல் தான் வருமே வழிய லவ் எல்லாம் வராது, சரியா? லவ் வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு எந்த இதுவும் வராது, அதெல்லாம் நடக்கிறதே கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் பழகினாங்கனாக தான் பழக்கத்தின் காரணமாக அன்பு காதலாக மாறுறதுலாம் அப்படித்தான் நடக்குமே தவிர இந்த ஸ்டாக்கிங் பண்ணுறதால லவ் எந்த காலத்திலும் வராது. கற்பனை வறட்சி கொண்ட இந்திய திரைப்பட இயக்குநர்கள், தமிழ்னு மட்டும் குறிப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா படங்கள்லையும் இப்படி தான் எடுக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து பார்த்து வரக்கூடிய ஆண்கள் இப்படி உலகம் முழுவதும் இந்தியாவோட மானத்தை வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.